இவர்கள் கண்டம் விட்டு கண்டம் தாண்டும் ஏவுகணைகளை வைத்திருக்கிறார்கள், இன்டர்கான்டினென்டல் மிசைல்ஸ். அந்த மிசைல்ஸ், அந்த ஏவுகணைகள் வந்து இஸ்ரேலை தாக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றவை. அதை முன்னாடியே நிரூபித்து காட்டினாங்க போன தடவை நடந்த போது, போன ஜூன் மாதம் நடந்த போர் அப்போ. அந்த முயற்சியையும் இவர்கள் கைவிட வேண்டும், அல்லது அதனுடைய தொலைதூரம், அது எட்டக்கூடிய தூரத்தை குறைக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு எண்ணம், நிபந்தனை இந்த பக்கம் இருக்குது. மூன்றாவது நிபந்தனை வந்து இவர்கள் ஆயுதம் தாங்கிய குழுக்களுக்கு உதவிகளை செய்கிறார்கள். ஹமாஸ், ஹெஸ்பொல்லா, ஹூத்தீஸ், இப்படி பலருக்கு அமெரிக்கர்களையோ அல்லது இஸ்ரேலியர்களையோ எதிர்த்து போர் செய்யும், அல்லது சன்னி இஸ்லாமிய நாடுகளை எதிர்த்து போர் செய்யும். ஹூத்தீஸ் வந்துட்டு சவுதி அரேபியாவை எதிர்த்து போர் செய்கிறாங்க. அவர்களுக்கு ஆயுத உதவி தருகிறார்கள், தார்மீக உதவி தருகிறார்கள், நிதி உதவி தருகிறார்கள், அடைக்கலம் தருகிறார்கள். இதெல்லாம் நிறுத்தணும். இதில் இந்த ரெண்டாவதும் மூணாவது ஒருவேளை எளிது, அதை ஒருவேளை எட்டிடலாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில். ரெண்டாவது அவங்க ஒத்துக்குவாங்களான்னு தெரியல. முதல் வந்து அவர்கள் வந்து சிவப்பு கோடுகள் இருக்கின்றன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் அதிபர் ட்ரம்ப் பலமுறை சொல்லிட்டார், அவர்கள் இந்த முயற்சியை கைவிட வேண்டும், இல்லைன்னா அவர்கள் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டும், நேரிடும்னு சொல்லிட்டார். சார், ஒரு கேள்வி இருக்குது சார். இப்போ இந்த நியூக்ளியர் தொடர்பாக இப்போ சர்வதேச அளவில் என்ன மாதிரியான சட்டங்கள் இருக்குது? அதை வந்து ஈரான் வந்து இப்போ மீறுறாங்களா? அவங்க நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது அணு சக்தி பரவாமை ஒப்பந்தம் அப்படின்ட்டு. அந்த ஒப்பந்தத்தினுடைய அவர்கள் கையெழுத்திட்டிருக்காங்க. நாம் கையெழுத்திடலை. இந்தியா 7 நாடுகள் கையெழுத்து போடலை. அதில் நாம ஒன்று, வடகொரியா ஒன்று, இந்த மாதிரி நிறைய நாடுகள் இருக்காங்க.